வணக்கம். இது சமூகம் மீடியாவின் இன்றைய உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் அதிரடி நகர்வு. மத்திய கிழக்கிலிருந்து வெளியேறியது உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல். அணுசக்தி பேச்சுவார்த்தையை ஒத்திவைக்க தயார். அமெரிக்காவிடம் ஈரான் புதிய சமாதான தூது. ஈரானில் நீடிக்கும் இணைய முடக்கம். தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அதிரடி முடிவு. 7 நாட்களில் இயல்பு நிலைக்கு திரும்பும் ஈராக்கின் எண்ணெய் ஏற்றுமதி. துணை அமைச்சர் உறுதி. அமெரிக்க கடற்படை முற்றுகை. ஈரான் எண்ணெய் உற்பத்தி கடும் சரிவு. ஜெர்மனியில் இருந்து 5000 அமெரிக்க படைகள் வாபஸ். ஈரான் விவகாரத்தில் தண்டனை நடவடிக்கையா? போர் நிறுத்தத்தையும் மீறி லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல். பெண்கள், குழந்தைகள் உட்பட 13 பேர் பலி. பிரித்தானியாவில் வாழும் அமெரிக்கர்களுக்கு அவசர எச்சரிக்கை. பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரிப்பு. Fourth Monkey Connect coming soon. மத்திய கிழக்கில் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளில் நீண்ட காலமாக பங்கேற்று வந்த அமெரிக்காவின் ராட்சத போர்க்கப்பலான USS ஜெரால்ட் R4 அப்பகுதியிலிருந்து வெளியேறியுள்ளதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். உலகின் அதிநவீன மற்றும் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான போர் தற்போது மத்திய கிழக்கிலிருந்து விலகி அமெரிக்காவின் ஐரோப்பிய கட்டளை பகுதிக்கு நகர்ந்துள்ளது. இந்த கப்பல் வெளியேறிய போதிலும் மத்திய கிழக்கில் இன்னும் சுமார் 20 அமெரிக்க போர் கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. தற்போது அந்த பிராந்தியத்தில் USS ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் USS ஜார்ஜ் H.W. புஷ் ஆகிய 2 வலிமை மிக்க விமானந்தாங்கி கப்பல்கள் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. ஈரான் மீதான அமெரிக்காவின் அண்மைய முற்றுகை மற்றும் வான்வழி தாக்குதல்களின் போது USS ஜெரால்ட் R4 முக்கிய பங்காற்றியது. தற்போது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலை மறு ஆய்வு செய்து வரும் நிலையில் படைகளை மீள் ஒழுங்கமைக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த இடமாற்றம் பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் ஈரான் தனது புதிய சமாதான முன்மொழிவின் விவகாரங்களை வெளிப்படுத்தியுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் இந்த திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். மூத்த ஈரானிய அதிகாரி ஒருவர் வழங்கிய தகவலின்படி தெஹ்ரான் சர்வதேச ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை கப்பல் போக்குவரத்திற்காக மீண்டும் திறக்க ஈரான் ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கு பதிலாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஈரானுக்கு எதிராக இனி எந்தவொரு தாக்குதலை நடத்தாது என்ற உறுதியான வாக்குறுதியை தெஹ்ரான் கோரியுள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடல்சார் முற்றுகையை நீக்க வேண்டும் எனவும் அதற்கு ஈடாக இருதரப்பும் போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் எனவும் முன்மொழியப்பட்டுள்ளது. ஈரானின் இந்த புதிய திட்டத்தில் அணுசக்தி குறித்த பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன. அதாவது தற்போதைய பதற்றத்தை குறைக்க அணுசக்தி விவகாரத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்துவிட்டு பொருளாதார தடைகளை தளர்த்துவது குறித்து முதலில் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் விருப்பம் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான போர் முடிந்துவிட்டதாக ஏற்கனவே காங்கிரசிடம் தெரிவித்திருந்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் இந்த புதிய முன்மொழிவு குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். ஈரானின் திட்டங்கள் நடைமுறை சாத்தியமற்றவை என விமர்சித்த அவர் இரு நாடுகளுக்கும் இடையே மிக விரைவில் ஓர் உடன்பாடு ஏற்படுமா என்பது குறித்து சந்தேகம் வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே இந்த வார தொடக்கத்தில் பாகிஸ்தான் ஊடாக அமெரிக்காவிற்கு ஈரான் தனது அமைதி வரைவை தூது அனுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானில் நிலவி வரும் போர் சூழல் மற்றும் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு நாடு தழுவிய ரீதியில் நடைமுறையில் உள்ள சர்வதேச இணையதள முடக்கம் தொடர்ந்தும் நீடிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய நாடாளுமன்றத்தின் தெஹ்ரான் பிரதிநிதி அமீர் ஹொசைன் சவெட்டி வழங்கிய தகவலின்படி இந்த இணைய முடக்கம் தற்போது 10வது வாரத்தில் நுழைந்துள்ளது. நாட்டின் தற்போதைய போர் சூழலை ஆய்வு செய்த ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் தேசத்தின் ரகசியங்களையும் பாதுகாக்கும் நோக்கில் இணைய கட்டுப்பாடுகளை தொடர தீர்மானித்துள்ளது. ஈரானுக்கும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் இடையே நிலவும் நேரடி மோதல் போக்கு மற்றும் பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக வெளிநாட்டு தொடர்புகளை கட்டுப்படுத்த ஈரான் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இந்த இணைய முடக்கம் காரணமாக அந்நாட்டின் வர்த்தகம், கல்வி மற்றும் பொதுமக்களின் அன்றாட தொடர்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. குறிப்பாக ஈரானுக்கு உள்ளே இருந்து வெளிநாடுகளுக்கு தகவல்களை பரிமாறுவதில் பாரிய சிக்கல்கள் நீடிக்கின்றன. தற்போதுள்ள போர் முகம் தணியும் வரை அல்லது அரசாங்கத்தின் அடுத்த அறிவிப்பு வரும் வரை சர்வதேச இணைய சேவைகள் முடக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதியில் நிலவும் நெருக்கடி நிலை முடிவுக்கு வந்த 7 நாட்களுக்குள் ஈராக் தனது எண்ணெய் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை முழுமையாக இயல்பு நிலைக்கு மீட்டெடுக்கும் என்று ஈராக்கின் துணை எண்ணெய் அமைச்சர் பாசிம் முகமது தெரிவித்துள்ளார். ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேலிய
போரின் விளைவாக ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் ஈராக்கின் எண்ணெய் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டது. தற்போதுள்ள நிலை குறித்து அமைச்சர் வழங்கிய விவரங்கள்: ஈராக் தற்போது ஒரு நாளைக்கு 1.5 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெயை உற்பத்தி செய்து வருகிறது. இதில் சுமார் 2 லட்சம் பீப்பாய்கள் செஹான் துறைமுகம் வழியாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஜலசந்தியின் பாதுகாப்பு நிலவரத்தை பொறுத்து ஏற்றுமதியை துரிதப்படுத்த ஈராக் தயாராக உள்ளது. தற்போது 2 எண்ணெய் டேங்கர்கள் ஏற்றுமதிக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஜலசந்தியில் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டவுடன் மேலும் 2 டேங்கர்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் காரணமாக உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தி பெரும்பாலும் மூடப்பட்டிருந்தது. இது ஈராக் உள்ளிட்ட அண்டை நாடுகளின் பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் போர் மேகங்கள் விலகி ஜலசந்தி திறக்கப்படும் பட்சத்தில் ஒரு வார காலத்திற்குள் தனது ஏற்றுமதி திறனை பழைய நிலை கொண்டுவர முடியும் என ஈராக் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இது உலகளாவிய எண்ணெய் சந்தையில் விநியோக சீர்குலைவை தணிக்கும் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க கடற்படை மேற்கொண்டுள்ள கடல்சார் முற்றுகை காரணமாக ஈரானின் எண்ணெய் உற்பத்தி பாரிய சரிவை சந்தித்துள்ளதாக ப்ளூம்பெர்க் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தி மற்றும் ஓமான் வளைகுடா பகுதிகளில் அமெரிக்கா விதித்துள்ள கட்டுப்பாடுகளால் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி முடங்கியுள்ளது. எண்ணெய் ஏற்றுமதி தடைப்பட்டுள்ளதால் சேமிப்பு கிடங்குகள் நிரம்பி வழிவதை தவிர்க்கும் பொருட்டு ஈரான் தனது எண்ணெய் உற்பத்தியை முன்னெச்சரிக்கையாக குறைத்து வருகிறது. இருப்பினும் இத்தகைய நெருக்கடி நிலைகளை எதிர்கொள்வதில் தங்களுக்கு பல தசாப்த கால அனுபவம் இருப்பதாக தெஹ்ரான் தெரிவித்துள்ளது. இது குறித்து ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் ஹமீத் ஹொசைனி கூறுகையில், எண்ணெய் கிணறுகளை பெரிய சேதமின்றி மூடுவதற்கும் பின்னர் அவற்றை விரைவாக திறப்பதற்கும் தேவையான தொழில்நுட்ப நிபுணத்துவம் எங்களிடம் உள்ளது. பல ஆண்டுகால பொருளாதார தடைகள் எங்களை இத்தகைய சூழலுக்கு பழக்கப்படுத்திவிட்டன. எனவே நாங்கள் கவலைப்படவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் வெளியிட்ட கருத்தில் நிரம்பி வழியும் சேமிப்பு கிடங்குகள் காரணமாக ஈரானின் எண்ணெய் உள்கட்டமைப்பு இன்னும் சில நாட்களில் பாரிய நெருக்கடியை சந்திக்கும் என எச்சரித்திருந்தார். அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் வெளியிட்டுள்ள தகவலின்படி அமெரிக்கா தொடங்கிய ஓமான் வளைகுடா முற்றுகையால் ஈரான் இதுவரை சுமார் $5 பில்லியன் வருமானத்தை இழந்துள்ளது. ஈரானின் வர்த்தக பாதைகள் அமெரிக்க கடற்படையின் முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. 2018ஆம் ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகிய போது சந்தித்ததை போன்றதொரு அழுத்தத்தை ஈரான் தற்போது எதிர்கொள்கிறது. இப்போதைய சூழலில் அமெரிக்காவின் அழுத்தத்தை ஈரான் எவ்வளவு காலம் தாக்குப்பிடிக்கும் என்பதே சர்வதேச அரசியல் அரங்கில் எழுந்துள்ள முக்கிய கேள்வியாகும். தற்போதைய கட்டுப்பாடுகள் குறுகிய காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் நீண்டகால அடிப்படையில் தனது எண்ணெய் உற்பத்தியை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில் ஈரான் உள்ளது. எனினும் தொடர்ச்சியான வருமான இழப்பு ஈரானிய பொருளாதாரத்தில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஈரான் விவகாரத்தில் ஜெர்மனியின் நிலைப்பாட்டிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்நாட்டில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை குறைக்க டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. தி நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியின்படி இது ஒரு தண்டனை நடவடிக்கை என பென்டகன் அதிகாரிகள் விவரித்துள்ளனர். வெள்ளிக்கிழமை பென்டகன் வெளியிட்ட அறிவிப்பின்படி அடுத்த 6 முதல் 12 மாதங்களுக்குள் ஜெர்மனியில் 5000 அமெரிக்க போர் வீரர்கள் திரும்ப பெறப்பட உள்ளனர். இவர்கள் அமெரிக்காவிற்கும் ஏனைய வெளிநாடுகளுக்கும் மீண்டும் பணியமர்த்தப்பட உள்ளனர். மேலும் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்டிருந்த ஐரோப்பாவிற்கான ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட பீரங்கி படை பிரிவை நிலைநிறுத்தும் திட்டத்தையும் தற்போதைய அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் ரத்து செய்துள்ளது. அமெரிக்க படைகளை குறைப்பதற்கான காரணங்கள் குறித்து பென்டகன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாவது: ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் போர் குறித்த கருத்துக்கள் மற்றும் பெர்லினின் மென்மையான நிலைப்பாடு அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாகவே இந்த தண்டனை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மூத்த அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் தெரிவித்துள்ளனர். இந்த அதிரடி மாற்றங்கள் ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை 2022ஆம் ஆண்டு உக்ரைன் போர் தொடங்குவதற்கு முன்பு இருந்த நிலைக்கு மீண்டும் கொண்டு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெர்மனி மட்டுமல்லாது இத்தாலி மற்றும் ஸ்பெயினில் இருந்தும் படைகளை திரும்ப பெறுவதை தாம் நிராகரிக்கவில்லை என அதிபர் ட்ரம்ப் ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவின் இந்த தீர்மானம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜெர்மன் பாதுகாப்பு
பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் அமெரிக்க படைகளின் எண்ணிக்கை குறையும் சூழலில் ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்பு திறன்களை மேலும் வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை நேட்டோ நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக மத்திய கிழக்கு விவகாரங்களில் ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவை உறுதிப்படுத்த அமெரிக்கா இத்தகைய அழுத்தங்களை பிரயோகிப்பதாக பார்க்கப்படுகிறது. லெபனான் மற்றும் இஸ்ரேலிடையே போர் நிறுத்தம் அமலில் உள்ள போதிலும் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 13 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தகவலை லெபனான் சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. வெள்ளிக்கிழமை தெற்கு லெபனானின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை முன்னெடுத்தது. ஹபூஷ் நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு சிறுவன் மற்றும் 2 பெண்கள் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் கொல்லப்பட்டனர். மற்றும் ஷெரேரியா பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல் 2 பெண்கள் உட்பட 4 உயிரிழந்துள்ளனர். கடந்த வியாழக்கிழமை இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட நேரடி மோதலில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாக IDF அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து தற்போது வரை லெபனான் எல்லை பகுதியில் உயிரிழந்த இஸ்ரேலிய ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 17 அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்தும் நோக்கில் சர்வதேச நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டிருந்தது. எனினும் அண்மை காலமாக ஹோர்முஸ் ஜலசந்தி முடக்கம் மற்றும் ஈரானுடனான மோதல் போக்குகளுக்கு மத்தியில் லெபனான் எல்லை பகுதியிலும் மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளதோடு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுவது சர்வதேச ரீதியாக பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவில் நிலவும் தற்போதைய பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு அங்கு வாழும் மற்றும் பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்க பிரஜைகளுக்கு லண்டனில் உள்ள அமெரிக்க தூதரகம் அவசர பாதுகாப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அமெரிக்க பிரஜைகள் பொது இடங்களில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பாக பாடசாலைகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள், சுற்றுலா தலங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்கள், விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் தேவையற்ற வெளி நடமாட்டங்களை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். தங்களின் அன்றாட பயண பாதைகள் மற்றும் நேரங்களை மாற்றி அமைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒரே மாதிரியான நேரத்திலோ அல்லது பாதையிலோ பயணிப்பதை தவிர்ப்பதன் மூலம் எவரும் தங்களை கண்காணிக்கவோ கணிக்கவோ முடியாதவாறு நடந்து கொள்ளுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். பிரித்தானியாவின் உள்நாட்டு உளவுத்துறையானது நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் நிலையை கணிசமான என்ற மட்டத்திலிருந்து கடுமையான என்ற நிலைக்கு உயர்த்தியுள்ளது. இதனை அடுத்து அமெரிக்க தூதரகம் இந்த அதிரடி எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை அன்று லண்டனின் கோல்டர் ஸ்கிரீன் பகுதியில் 2 யூதர்கள் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து பிரித்தானியாவில் இனவாத அல்லது பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதன் காரணமாகவே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் வெளிநாட்டு பிரஜைகளுக்கான விசேட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கம் வாயிலாக தெரிவியுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.